விஜயகாந்த் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது வழக்கறிஞர்கள் வந்து அந்தந்த மாவட்டத்தில் தருமபுரி, பெண்ணாகரம், பாலக்கோடு, அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி அங்கிருந்து எல்லாமே இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எங்களுடைய வழக்கறிஞர் சார்பாக மாவட்ட தலைவரோட சிறு வேண்டுகோளாக ஒரு 2-3 கோரிக்கையை வைக்க சொல்லியிருக்காங்க. அது தற்போது வந்து நான் வாசிக்கிறேன். முதல்ல வந்து எங்க வழக்கறிஞர்கள் வந்து நம்ம தலைவரை வந்து கழக தலைவரை வந்து சந்தித்து போட்டோ ஷூட் எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அது வந்து மாவட்ட தலைவர் வந்து ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து முதல் கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். இரண்டாவதாக, அதாவது நம்ம கழகத்தின் சார்பாக பொதுக்கூட்டம் அந்த மாதிரி நடைபெறும் போது எங்களுக்கு வந்து ஒரு 2 நாள் 3 நாட்களுக்கு முன்னாடியே வந்து தகவல் தெரிவித்தா நாங்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதனால அந்த கோரிக்கையை வந்து இரண்டாவதா சொல்றோம். அதே போல அந்த கூட்டத்தில் வந்து நோட்டீஸோ இல்லை பேப்பரோ அதுல வந்து எங்களுடைய அணியும் வந்து சேர்க்கணும்னு வந்து வேண்டுகோளா கேட்டுக்கொள்கிறோம். அவ்வளவுதான் எங்க கோரிக்கை. அதாவது இன்று வந்து நடைபெற்ற கூட்டத்தில் வந்து 2 தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதில் முதல் தீர்மானமாக நம்மளுடைய இயக்கத்தை வந்து அதாவது மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தடையா இருப்பது வந்து போலீஸும் அரசும் தான் இப்பொழுது இருக்கிறது. அதாவது நம்ம கொடி ஏற்றுறதுவோ ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஏற்றுறவோ எதுக்குமே வந்து அவங்க வந்து அனுமதி தரதில்ல. நாங்களும் பல வந்து ஆர்டிஓ அலுவலகத்தில் கொடுத்தாலுமே இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்லி 10 நாளைக்கு முன்னாடி கொடுத்தாலுமே அவங்க வந்து அதாவது அனுமதி கொடுக்க தேவையில்ல, நோட்டிபிகேஷன் போட்டு கொடுக்கறது கூட செய்யறதில்ல. ஏன்னா 5 அலுவலகத்துக்கு அனுப்புறாங்க. அதுல வந்து அதாவது நெடுஞ்சாலைத்துறை மட்டும் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. இது எந்த துறையுமே வந்து தாலுகா ஆபீஸ்லயா இருக்கட்டும், போலீஸா இருக்கட்டும், யாருமே வந்து அனுமதி கொடுக்கறதில்ல. நாங்க இது கேஸ போட்டா கூட பரவாயில்ல, நாங்க கேஸ பாத்துக்கிறோம் சொல்லிதான் ஒவ்வொரு கூட்டமும் நடத்தி வராங்க. அவ்வாறு இருக்கிறதுக்கு நாங்க எல்லாம் வழக்கறிஞர்கள் எல்லாமே சேர்ந்து அதாவது மனு கொடுக்கணும். கலெக்டர் கிட்டையும் இவர்கிட்ட எஸ்பி கிட்டையும் வந்து இந்த மாதிரி வந்து அனுமதி கொடுக்கணும். தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து எம்எல்ஏ தொகுதியில் இருக்கிற கிராமம் மற்றும் பேரூராட்சி நகர்ப்புறங்கள்ல வந்து எங்களுடைய கொடி நடத்துக்கும். அதே மாதிரி எங்களுடைய இயக்கத்தை வந்து மக்கள் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு நிறைய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணணும், அதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு வந்து ஃபர்ஸ்ட் தீர்மானமா நிறைவேற்றிருக்கிறோம். இரண்டாவதாக நம்மளுடைய இயக்கம் வந்து தற்போது அந்த வாக்காளர் சேர்க்கை வந்து எல்லா பகுதியிலும் வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. அது வந்து வக்கீல் மட்டுமல்லாம நம்ம இயக்கத்தில் இருக்கிறவங்க தொண்டரணி அவங்க எல்லாமே ஒரு முகாம் மாதிரி போட்டு இருக்கிற வாக்காளர்களை வந்து முதல்ல சேர்த்து நம்ம இயக்கத்தை வந்து வலுப்படுத்தணும் வந்து 2வது தீர்மானமாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதே போல இன்னும் இதர தீர்மானங்கள் வந்து நாங்க ஆலோசனை பண்ணிட்டு தீர்மானம் இது போட்டு தீர்மான நோட்டில் வந்து நாங்க வழக்கறிஞரிடம் கையெழுத்து பெற்று தீர்மானம் வந்து மாவட்ட தலைவருக்கு அறிவிக்கணும். எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து உரையாட இருக்கிறார். இந்த அருமையான விழாவை ஏற்பாடு செய்த மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள் மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதி வழக்கறிஞர்களை மாவட்ட வெற்றி கழகம் சார்பாக அவர்களுக்கு பாராட்டை தெரிவித்துக் கொண்டு அதே போல ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றி தரப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி, பொம்படி மற்றும் பல ஊர்களிலிருந்து நம் வெற்றி கழகத்தில் வந்து இணைந்த உங்கள் அனைவரையும் நமது வெற்றி கழகத்தின் சார்பாக வருக வருக என்று இருகரம் கொடுத்து அனைவரும் தளபதியின் கட்சியில் இணைந்ததற்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரின் சட்டமன்ற தொகுதி வாரியாக, கிராம வாரியாக, ஒன்றிய வாரியாக, சாலையாக தளபதி அவர்கள் வெற்றி கழகத்தில் இணைந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை மற்றற்ற மகிழ்ச்சியாகவும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நமது தளபதியின் வெற்றி கழகத்திற்கு ஒரு சில அறிமுகம். வெற்றி கழகத்தின் கொடியை உருவாக்கி வடிவமைத்து கொடுத்தவர் நம்ம அருகில் இங்கே வந்திருக்கிறார். அவருக்கு உரிய ஒரு மரியாதை செய்ய முன்னாடி அறிமுகம் செய்ய ஆசைப்படுகிறேன். ஒரே ஒரு நிமிஷம் என்ன கொடுங்க, உங்க எல்லாத்தையும் ஒரு அறிமுகம் பண்ணிக்கிறேன். அதாவது முதல்ல தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் தம்பிகள், அக்காக்கள், அண்ணன்கள், தங்கைகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஏனென்றால் இத்தனை பேரும் தளபதியோடைய நெஞ்சில் குடியிருக்கீங்க. நான் யாருன்னு முதல்ல அறிமுகப்படுத்துறேன். 40 வருஷமாக அரசியல்ல இந்த மப்ளரை தயார் பண்ணி கொடுக்கிறது என்னுடைய தொழில். இது வந்து ஆல் ஓவர் இந்தியா பிஜேபி காங்கிரஸ் எல்லா கட்சிக்கும் அது எல்லாத்தையும் விட இன்னைக்கு தளபதிக்கு இத செஞ்சு கொடுக்கறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறார். அதுல அந்த அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் என்னன்னா அந்த மாநாடு. அதை நான் சொல்லவே முடியாது, சொல்ல வார்த்தையே இல்லை. எல்லாருமே மிரண்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல அந்த நான் சொல்லலையா தளபதியோட நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை 8 கோடி பேரும் அதுல அதிகமா குடியிருக்கிறது யார் தெரியுமா? நம்ம தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த தலைவர் சிவா அவர்கள். அதாவது இதுவரைக்கும் நான் எந்த மீட்டிங்குமே போனதில்லை. சிவா கிட்ட நேற்று பேசினேன், நான் இன்னைக்கு வர்றேன், ஞாயிற்றுக்கிழமை நான் வர்றேன், உங்க மீட்டிங்கை நான் பார்க்கணும், அந்த அழகை ரசிக்கணும். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், உங்களை எல்லாம் இந்த மப்ளர் போட்டு ரசிக்கணும் அப்படிங்கிறது சிவாவோட ஆசை, சரிங்களா? ஆனா நீங்க என்ன பண்ணாலும் சரி, நீ காலையில 10 மணிக்கு சேர்க்க முடியுமான்னு கேட்டீங்க. ஆனா ஒரே ஒரு சின்ன குட்டிகளை சொல்றேன். நம்ம குடும்பம் இருக்கு, நம்ம குடும்பத்துல அப்பா என்ன பண்ணுவாரு, தீபாவளிக்கு எல்லாருக்கும் துணி வாங்கி கொடுப்பாரு, எல்லாரும் ட்ரெஸ் வாங்குவாங்க, எல்லாரும் பட்டாசு வாங்குவாங்க. ஆனா அப்பா துணி வாங்கினாலும் யாருமே கேட்க மாட்டாங்க. நிறைய குடும்பத்துல பாத்துருப்பீங்க, எல்லாரும் தோல்ல போட்டுருக்கீங்க. ஆனா சிவா போட்டுக்கார பாத்தீங்களா, அவருக்கு நான் போட போறப்ப எல்லாம் கை இதையே நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆனந்த் சாப்பிட்ட அதிகமா இடம் பிடிச்சிருக்கவர் இவர் தான். அதாவது ஒண்ணும் இல்ல, ஒரு ஸ்கூலுக்கு குழந்தை பள்ளிக்கூடம் போகுது, ஸ்கூலுக்கு போகுது, காலேஜ் போகுதுன்னா நான் பாஸ் ஆகுவேன்னு நினைச்சுட்டே போவாங்க. ஆனா ஒரு சில மார்க் வாங்கணும்னு அவங்க அழுவாங்க. எதுக்கு அழுவாங்க தெரியுமா? 99 மார்க் வாங்கிட்டேனே அழுவாங்க. அந்த மாதிரி இப்போ தமிழகத்துல 234 சீட்டும் மெஜாரிட்டியா வாங்கலைன்னா அவர் உங்க தளபதி ஆடுவார். அதாவது அவ்வளவு ஓட்டுகள் நீங்க வாங்க போறீங்க. 234 தொகுதியும் அதனுடைய முழு ஒத்துழைப்பும் சிவா கிட்ட நிறைய இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா தளபதியோட இடம் அவருக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா தளபதிகிட்டே பேசியிருக்கேன், ஆனந்தாண்டே பேசியிருக்கேன். இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல முதலா தருமபுரியில இந்த மீட்டிங்ல நான் கலந்துருக்கேன். அதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இதுல என்ன முக்கியமான பயன் கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாரும் வந்தீங்க, வரும்போது சோகமா அப்படி இப்படியே வந்து என்ன பண்ணலாம்னு இப்ப எல்லாரும் ஒரு அங்கீகாரம் வாங்கிட்டீங்க பாத்தீங்களா? அந்த அங்கீகாரம் தான் நான் கொடுத்தது. எல்லாரும் தோல்ல போட்டீங்களா? இதோட ரோட்ல போகும்போது அப்படியே உங்களை அறியாம உங்களுக்கு ஒரு கம்பீரம், நான் யாரு, தளபதியோட ஆளு, நான் யாரு, தளபதியோட ஆளு அப்படின்னு போகும்போது அந்த அங்கீகாரம் கொடுக்கறது என்னுடைய வேலை. இதுல உங்க நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு இதை நான் செஞ்சு கொடுத்ததுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது இந்த ஒரு வருஷத்துல மொத்தம் நம்ம தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 8 கோடி, அதுல 7 கோடி ஓட்டுரிமை பெற்றவர்கள், அதுல 3 கோடி பெண்கள், 3 கோடி ஆண்கள். அத்தனை பேருக்கு நான் எப்படி செஞ்சு கொடுக்கணும் போகணும் அப்படின்ட்டு நான் கவலை அடைஞ்சு ரொம்ப பெரும் சந்தோஷப்படுகிறேன். இந்த மீட்டிங்ல நான் கலந்துகிட்டதுல இது மேலும் மேலும் பெருகி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த மாதிரி வந்து இந்த ஒரு வருஷத்துல, அதாவது சிவா சார் நினைச்சாருன்னா தர்மபுரியவே மண்டபத்துல குழம்புவார். இதான் நடக்க போகுது, அது ஆட்டோமேட்டிக் நடக்கும். ஒவ்வொரு வீட்லயும் குடி பறக்க போகுது, இதான் நடக்கும். அதுக்கு உண்டான அந்த ஆர்வம் சிவா சார்ட்ட இருக்கு. நீங்க எல்லாம் சிவா சார ஒரு தலைமையா ஏற்றதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சவங்க என்று வச்சுங்களேன். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எப்ப எது வேணாலும் சிவா சார கான்டாக்ட் பண்ணுங்க, என் நம்பர் எல்லாமே கொடுப்பாங்க. நம்மகிட்ட வந்து எல்லாமே கிடைக்கும். இது வந்து தொப்பி, அதாவது எல்லாருமே தொப்பி போடணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். போக போக இதுல வந்து கார் கூட்டி வரும், கார்லயே நீங்க மாட்டிக்கலாம், கார் வச்சிருக்கவங்க. இது மப்ளர் நீங்க எல்லாரும் போட்டிருக்கீங்க தெரியும். இது வந்து தோரணம், அதாவது நீங்க இப்ப ஃபங்க்ஷன் சிவாசாஸ்திர நான் ஐடியா கொடுக்கல, இல்லாட்டி மண்டபம் கூட தோரணம் கட்டிருக்கலாம், ரொம்ப அழகா இருந்திருக்கும். இந்த தோரணம் முதற்கொண்டு இருக்கு. அதுக்கப்புறம் கொடியில வந்து 4 சைஸ் இருக்கு, எல்லா சைஸுமே நல்லா இப்ப நம்ம ஸ்டேஜ்ல முன்னாடி இருக்கும்.
இதெல்லாம் நீங்க வாங்கி அதாவது அடுத்த வருஷம் இதே டைம்ல பார்க்கும்போது தர்மபுரி மட்டும் இல்ல தமிழ்நாடு பூரா இந்த கலந்து தான் இருக்க போகுது. இதுதான் கான்செப்ட். ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுனதுல, உங்களை சந்திச்சதுல சிவசாமிக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறது. வணக்கம். இன்றைக்கு கொப்படி குறிஞ்சிப்பட்டி பகுதியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விலகி நமது வெற்றி கழகத்தில் உங்களை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்து தருமபுரி கிழக்கு ஒன்றிய சார்பாக காந்தி நகர் மற்றும் நடுப்பட்டி, உங்கராநல்லி, ஏவப்பட்டியூர், நத்தம், மாரவாடி, காரிமங்கலம், வெள்ளாளப்பட்டி, அரியகுளம், புழுதிக்கரை பல்வேறு பகுதியிலிருந்து வந்து நமது வெற்றி கழகம் இந்த அத்தனை பேருக்கும் நமது வெற்றி கழகம் சார்பாக வருகை வருகை வரவேற்று ஆக இந்த விழா எதற்காக என்று நமது வழக்கறிஞர்கள் விளக்கமாக கூறினார்கள். இருந்தாலும் அதை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பது எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்னதை போல நமது வெற்றி கழகத்தின் என்றைக்கு கட்சியின் பெயரை அறிவித்தாரோ அன்று முதல் தமிழகத்தில் உள்ள ஆண்டாண்டு காலம் ஆண்ட கட்சி ஆண்டு கொண்டிருக்கும் கட்சி இவர்களால் என்ன செய்ய முடியும், ஏது செய்ய முடியும், இவர்களால் எப்படி கட்சி வளர்க்க முடியும், இவர்கள் எல்லாம் விசிலடிச்சா குஞ்சுகள் இப்படி நம்மளை பார்த்து அப்படியே கொஞ்சம் ஓட்டிட்டே வந்தாங்க. ஆனா அக்டோபர் 27 நமது விக்கிரவாண்டி வீசாலையில் நமது தளபதி தலைமையில் இருந்த முதல் மாநாட்டில் பார்த்துவிட்டு மக்கள் வேந்த வண்ணம் மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனா மற்ற கட்சிக்காக யாரும் தூங்க மாட்டேங்கிறார். இவங்களுக்கு என்ன கட்சி இருக்குது? எதா கேட்டா அவங்க எல்லாம் கடைக்கோடி வரைக்கும் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. நாங்க பில்டிங்கே கட்டி வச்சுக்கிறோம், வந்து பாருங்க பில்டிங்கே கட்டி வச்சுக்கிறோம். இவங்களை மாதிரி நம்ம காசுக்குள்ள எந்த பொழுதையும் போடுறதே இல்லை. வெற்றி கழகத்தினுடைய இன்றைய வளர்ச்சி இன்னும் வருங்காலத்தினுடைய வளர்ச்சியை கண்டு அத்தனை பேரும் அச்சப்பட்டு கொண்டுதான் எந்த ஒரு கிராமத்திலும் ஒரு கொடிக்கம்பம் ஏற்றுவதற்கு அனுமதி வழங்கப்படுவது இல்லை. காவல்துறையை கேட்டால் ஆடியோ காவல்துறை போடும். அப்ப எங்கதான் போறது? ஒரு கொடி ஏற்றி காங்கிரட் போட்டா அடுத்த நிமிஷம் வந்து நிக்கிறாங்க காவல்துறை. என்னப்பா இவ்வளவு பாதுகாப்பு நாங்க என்ன பண்றோம்? எதுவுமே நாங்க பண்ணல, நாங்க பாட்டு இருக்கிறோம். இப்போ வழக்கறிஞர் தீர்மானத்தை நான் வரவேற்று நாளை அவர்கள் மனுவை கொடுக்கட்டும். மனு கொடுத்தும் அவர்கள் அனுமதி வழங்கவில்லை என்றால் மேற்பட்ட வரையை பார்க்கலாம். ஆனால் இன்னும் ஒரு விஷயம் சொல்லுகிறேன், நீங்க அனுமதி கொடுத்தா ஒரு கிராமத்தில் ஒரு கொடி, நீங்க கொடுக்கல வீட்டுக்கு ஒரு கொடி, ஊருக்குள்ள ஒரு கொடி ஏற்றுவோம். அது எங்களால முடியும். எங்க வெற்றி கழகத்தை எப்படி வைக்காம எங்களால் வளர்க்க முடியும். ஆனால் பொதுவாக எந்த கட்சியாக இருந்தாலும் ஆளும் கட்சியாக இருந்தாலும் அதிகாரிகள் நீங்கள் நியாயமான முறை நடத்த வேண்டும் தான் நான் மீண்டும் மீண்டும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்க ஆட்சி அதிகாரம், ஆட்சியர்கள் பேச்சு கேட்க வேண்டாம். நீங்க அதிகாரிகள், நீங்க தான் நின்று யாருமே நாளைக்கு ஒரு லாண்டாடு முடிச்சு ஒரு கிராமத்துல ஏற்றவன் 100 பேர் நிற்கிறான், ஏற்றத்தினால 100 பேர் நிற்கிறான். அப்ப ஏன் அனுமதி வைத்தது ஏற்றுன்னு கேட்கலாம் 100 பேர் இருக்கு. அப்ப நீங்க அனுமதி கொடுக்கல. அப்ப கொடுக்கல என்ன பண்ணுவோம்? அவன் ஏற்கிறான் ஒரு தலைவர், அந்த தலைவருக்கு அதிகாரிகள் நீங்க துணை போய்விட வேண்டாம். நாங்கள் வெற்றி கழகம் அழகான மென்மையான ஒரு கட்சி வளர்த்து நாங்கள் மென்மையா மக்களும் நடத்த வேண்டும் என்று எங்கள் தளபதி கூறியிருக்கிறார். அதன்படிதான் நாங்கள் கட்சி செய்வோம். எங்களிடம் அராஜகம் இருக்காது. அந்த இடத்துக்கு எங்களை எல்லாம் தள்ளாதீங்க. தமிழக வெற்றி கழகம் இந்த தருமபுரி மாவட்டத்தில் வரும் காலத்தில் வருகின்ற 26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நான் உங்களுக்கு ஒரு மிக சந்தோஷமான செய்தியை நான் கூற விரும்புகிறேன். தருமபுரி 5 சட்டமன்ற தொகுதியில் 234 தொகுதியில் நம்மளுடைய தலைவர் தளபதி அவர்கள் தருமபுரி சட்டமன்ற தொகுதி செல்கிறார் என்பதை அவர் என்ன சொன்னார்? வெளியே வைத்தது
தளபதி உள்ளது. என் தளபதி இந்த தொகுதியில் நிக்க வச்சு இந்த மாநிலத்துக்கு பல்வேறு வளர்ச்சிகளை செய்ய வேண்டும் என்று இந்த மண்ணின் மீது மக்கள் மீது நான் அன்பார்ந்த தொகுதியை கேட்டு எந்த காரணமாக இருக்கிறது? எங்கள் மண் அதிகமான வாழ்ந்தவன் அவையா வாழ்ந்தவன் எங்கள் தொகுதியில் நின்று நீங்கள் வென்று சிஎம்ஆர் ஆக வேண்டும்.